ஸ்ரீ பர்வதமலை டிஎன்பிஎஸ்சி டெட் பயிற்சி மையத்தின் சார்பாக இனிய வணக்கம். இன்றைய வீடியோவில் உளவியல் காலக்கோடு உளவியல் என்பது என்ன, உளவியலுடைய காலக்கோடுகள் பற்றி ஒரு வீடியோ. இந்த காலக்கோடுலேருந்து பார்த்தோம்னா பேப்பர் 1 இருந்தாலும் பேப்பர் 2 இருந்தாலும் ஏதாவது ஒரு கொஷின் நம்ம எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோவில் ஆசிரியர் பெருமக்கள் தெளிவாக பார்த்து வினா அந்த வினாவை சரியாக விடை அளிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 1500 உளவியல் என்ற வார்த்தை அறிமுகம் செய்தவர் ரூல்டாப் கோகெல். 1500 உளவியல் என்ற வார்த்தை அறிமுகம் செய்தவர் ரூல்டாப் கோகெல். 1875 வில்லியம் ஜேம்ஸ் முதலாக அமெரிக்காவில் உளவியல் பாடத்தை அறிமுகம் செய்தார். முதல்ல அமெரிக்காவில் உளவியல் பாடத்தை அறிமுகம் செய்தவர் வில்லியம் ஜேம்ஸ். எந்த ஆண்டுனா 1875. 1878 உளவியல் பாடத்தில் முனைவர் பட்டம், டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது. 1878 டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது. 1879 முதல் உளவியல் சோதனை கூடம் வில்கம் உண்ட் என்பவர் லீப்சிக் பல்கலைக்கழகத்தில் அமைத்தார். இது நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே சப்ஜெக்டில் பச்ச விஷயம்தான், ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து 1883 அமெரிக்காவில் ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகத்தில் உளவியல் சோதனை கூடம் தொடங்கப்பட்டது. அமெரிக்காவில் உள்ள ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் என்னும் பல்கலைக்கழகத்தில் உளவியல் சோதனை கூடம் தொடங்கிய ஆண்டு 1883. அடுத்து 1815 நினைவாற்றல் மதிப்பு என்பது அறிமுகம் செய்தவர் எப்பிங்காஸ் என்பவர் அறிமுகம் செய்கிறார். அடுத்து 1886 ஜான் டி கே என்பவர் முதல் உளவியல் பாடநூல் அறிமுகப்படுத்தினார். முதல் உளவியல் பாடநூல் அறிமுகம் செய்தவர் ஜான் டி கே. 1886 அறிமுகம் பண்ணுறார். அடுத்து 1890 உளவியல் கோட்பாடுகள் என்ற நூலை அறிமுகம் செய்தவர் வில்லியம் ஜேம்ஸ் என்பவர் அறிமுகம் செய்கிறார். 1892 அமெரிக்காவில் உளவியல் சங்கம் தொடங்கப்பட்டது. 1892 யுஎஸ்ஏ அமெரிக்காவில் உளவியல் சங்கம் தொடங்கப்பட்டது. 1900 ஆண்டில் கனவுகள் ஆய்வு என்ற நூலை அறிமுகம் செய்தவர் சிக்மண்ட் ஃப்ராய்ட். கனவுகள் ஆய்வு என்ற நூலை அறிமுகம் செய்தவர் சிக்மண்ட் ஃப்ராய்ட். அடுத்து 1906 இந்தியாவில் கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் முதல் உளவியல் சோதனை கூடம் தொடங்கப்பட்டது. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம இந்தியாவில் கொண்டு வரப்பட்ட முதல் உளவியல் சோதனை கூடம் எந்த பல்கலைக்கழகம் கேட்பாங்க? கல்கத்தா பல்கலைக்கழகம் தெளிவுபடுத்திங்க. அடுத்து 1912 ரஷ்ய உளவியல் அறிஞர் பாவ்லோ என்பவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டார். அதனால் இது எதிர்பார்க்குற கொஸ்டின். உளவியல் அறிஞர்கள் முதலில் நோபல் பரிசு பெற்றவர் யார் அப்படின்னா பாவ்லோ. 1912 வாங்கியிருப்பார். 1913 நடத்தியல் கோட்பாடு அறிமுகம் செய்தவர் வாட்சன். 1922 இந்திய அறிவியல் மாநாட்டில் உளவியல் சங்கம் தொடங்கப்பட்டது. 1922 இந்திய அறிவியல் மாநாட்டில் உளவியல் சங்கம் தொடங்கப்பட்டது. 1928 என் சென்குப்தா மற்றும் ஆர் முகர்ஜி இணைந்து சமூக உளவியல் என்னும் நூலை அறிமுகம் செய்தனர். சமூக உளவியல் என்ற நூலை வெளியிட்டனர். 1940 மனநல மருத்துவமனை இந்தியாவில் தொடங்கப்பட்டது. 1940 மனநல மருத்துவமனை இந்தியாவில் தொடங்கப்பட்டது. 1945 இந்திய பாதுகாப்பு துறையில்
உளவியல் பிரிவு தொடக்கம். இந்த ஆல்பா பீட்டா சோதனை சொல்லி நீங்கள் படிச்சிருப்பீங்க. பாதுகாப்பு துறையில் இந்தியாவில் தொடங்கப்பட்ட ஆண்டு 1945. அதே ஆண்டு 1945 பாட்னா பல்கலைக்கழகத்தில் உளவியல் ஆய்வுக்கூடம் தொடங்கப்பட்டது. பாட்னா பல்கலைக்கழகத்தில் உளவியல் ஆய்வுக்கூடம். 1947 இந்து உளவியல் என்ற நூல் அசிலாந்த் என்பவர் வெளியிடுறார். இந்து உளவியல் என்ற நூலை அசிலாந்த் என்பவரால் வெளியிடப்பட்டது. 1953 மனித மனங்கள் என்ற நூலை கார்னர் மர்பி என்பவரால் வெளியிடப்பட்டது. அடுத்து 1955 பெங்களூரில் தேசிய மனநல நிறுவனம் தொடக்கம். இது எதிர்பார்க்கிற வினா. இப்போ தற்போது இது நடைமுறையில் செயல்பாட்டு கொண்டு வரல. இது மத்திய அரசால் தடை செய்யப்பட்டுள்ளதுன்னு சொல்லுவாங்க. 1955 பெங்களூரில் தேசிய மனநல நிறுவனம் தொடக்கம். அடுத்து 1962 ராஞ்சியில் மனநல மருத்துவமனை தொடக்கம். 1962 ராஞ்சியில் மனநல மருத்துவமனை தொடக்கம். 1962 அதே ஆண்டில் சென்னையில் பயன்முறை உளவியல் சங்கம் தலைமையிடமாக அமைக்கப்பட்டது. பயன்முறை உளவியல் சங்கம் தலைமையிடமாக அறிவிக்கப்பட்டது. 1972 இந்தியாவில் முதல் உளவியல் ஆய்வு அறிக்கை தொடக்கம். 1972 இந்தியாவில் முதல் உளவியல் ஆய்வு அறிக்கை வெளியிடப்பட்டது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 2000 ஜனவரி 1 புதுச்சேரியில் உளவியல் சங்கம் தொடக்கம். 2000 ஜனவரி 1 புதுச்சேரியில் உளவியல் சங்கம் தொடங்கப்பட்டது. ஸோ இதில் நமக்கு எதிர்பார்க்குற வினா ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஆசிரியர் பெருமக்கள் பயன்படுத்தி டெட் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என வாழ்த்துக்களுடன் நன்றி.